கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். பெற்றோரை நேசிப்பாயா, 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 பெற்றோரை நேசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வாழ வைக்கிற தகப்பனே, எவரையும் தூக்கி எடுக்கிற தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே 200 என்ற தலைப்பிலே வந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு 300 என்கிற தலைப்பிலே வரப்போகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியத்தை செய்வீராக. நீர் மன்னிப்பதுக்கு தயவுபடுத்தவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வாலிபனுக்கு வேண்டிய தயவுகளை பாராட்டுங்க. இந்த குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. இவருடைய கஷ்டங்களை மாற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, எந்த மனுஷனும் உயிர்ப்பிக்கிற தகப்பனே, மெய்யான ஒளியே, வெளிச்சமே இந்த வீட்டுக்குள்ளாக முடிய வெளிச்சம் வருவதாக, இவருடைய தொழிலுக்குள்ளாக முடிய வெளிச்சம் வருவதாக,
இந்த மகளுடைய படிப்புக்குள்ளாக உம்முடைய வெளிச்சம் வருவதாக. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சத்தியமானது இவர்களை உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை 300 மார்க்கு 14ஆம் அதிகாரம் 4-5. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திருக்க கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அருமையானவர்களே, தென் மாவட்டங்களிலே அசனம் என்று சிறப்பாக நடைபெறும். இந்த அசனத்தை குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அசனத்தில் நல்ல வெடி வெடிக்கலாம், நல்ல செலவு பண்ணலாம், நல்ல கரிமீன் போடலாம். சத்தியத்துக்கு வாங்க, இந்த அம்மையார் ஒரு 300 பணத்துக்கு பெருமதியான தைலத்தை ஆண்டவர் சரசில் ஊற்றுறாங்க. அப்போ எதிர்க்கட்சி அன்பர்கள் அங்கே கேள்விகளை வைக்கிறார்கள். இதை ஏழைகளுக்கு செய்யலாமே? ஐயா, நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய, அசனத்தை குடியா, 100 மூட்டை பொங்குயா, 1000 மூட்டை பொங்குயா, தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வெடியா. யாரையா வேண்டான்னு சொன்னா? யார் வேண்டான்னு சொன்னா? அவன் பைத்தியக்காரன், அவன் எண்ணத்தில் சொல்கிறான். வேதத்தில் வாயா நீ என்கிட்ட என்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். என் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும், கோயில் எல்லாம் டெக்கரேட் பண்ணும், ஊரெல்லாம் டெக்கரேட் பண்ணு. யார் வேண்டான்னு சொன்னா? சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், பேசுகிற நேரம் பேசணும், என்னென்ன காரியத்தை எப்பப்போ செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொன்னார், அவளை விட்டு விடுயா, எனக்கு ஏற்றது நான் என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த காரியத்தை செஞ்சா. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா காரியமும் கர்த்தருக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் எல்லா மகிமையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கோயில் பிரச்சனை என்ன, கோயில் ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜனங்கள் சேர்றாங்க. சென்னையில் இருக்க நாங்கள்லாம் ஊர் போய் சேர்றோம், எங்களுடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்துகிறோம். இது எதுக்கு வீண் செலவு? எதுக்கு? அந்த காலத்தில் எதிர்கட்சி இருந்தான், இன்றைக்கும் எதிர்கட்சி இருக்காங்க. ஏன்? வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆட்கள் தான். வேறு யார் இருக்கா? அந்த பணத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டா சைலண்டாக இருப்பார் அவர். அந்த பணத்தை கொண்டு அங்கே இல்லை, எது செய்யணுமோ அது செய்யணும். ஏன் தங்கச்சி வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், வேலைக்காரனுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யணும். டைம் பீயிங் ஆண்டவர் இங்கே செய்ய சொல்கிறார். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இவள் முந்தி கொண்டாள். அப்படியானால் இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். இவளிடத்து என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எந்த காரியம் வேணாலும் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. தேவனுடைய நாமம் அழகாக ஊர் சைடு, தென்னிந்திய சைட்லலாம் கோயில் பிரச்சனை பார்க்கும்போது அந்த ஊரில் வர்ற திருவிழா மாதிரி இருக்கும். இதையும் குறை சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கான். என்ன நிறைய பேர் இருக்கான், கிறிஸ்துமஸே கொண்டாட மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அது அவனுடைய கொள்கை. கிறிஸ்து பிறகு பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்து பிறக்கலைன்னா நான் ஏன் இந்த சுவிசேஷ நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டு திரிகிறேன் ஐயா. கிறிஸ்து பிறக்கலைன்னா உனக்கு என்னையா சுவிசேஷம், உனக்கு என்னையா சர்ச்சி? கிறிஸ்து உயிரோடு எழுதலைன்னு உனக்கு என்னையா இருக்கியா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அசனத்தை குறை சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வேஸ்ட்டு. அவன் பைபிளை படிக்கலவன். இங்கே சொல்கிறாரு, இவன் எதிர்கட்சி சொல்கிறான் 300 பணத்துக்கு அதிகமாக செலவு பண்ணலாமா? ஏய் இருப்பா, என்னிடத்தில் அவன் நற்கிரியை செய்திருக்கிறா, நான் எப்போதும் உங்களோட இருக்க நான் போகிறேன். ஆகவே அவர் செய்யட்டும் என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்கள் பைபிளுக்கு எதிரி தான். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். புது சிருஷ்டியே காரணம். ஒருத்தர் ரிச்சிக்கப்பட்ட போதுமா அவன் பேண்ட் ஷர்ட்டை போடாண்டாமா? பேண்ட் ஷர்ட்டை போட்டு தான் இருக்கணும். உலகத்தில் இருக்கத்தானே சாப்பிட்டு தான் ஆகணும். அதை ஒன்றிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நடுத்தருவுக்கு வர சொல்கிறாரு கிடையாது. நிறைய காரியங்களை பைபிள் படி யோசனை பண்ணி பார்க்கணும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை பார்க்கணும். இப்போ அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆலயங்களில் என்ன செய்கிறாங்க, ஏலப்பண்டிகைன்னு வைக்கிறாங்க. ஏலப்பண்டிகை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான், லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகிறான். அது கடவுளுடைய நாமத்து தானே வருது. ஓண்ட இருக்கிறது நீ கொடுத்துட்டா இருக்கா? நீ ஒரு பெரிய பிரசங்கியாரு, நீ மேடையில் இருக்கா, உடனே சின்னவங்களாம் கூப்பிட்டு மேடையில் ஏற்றுறா. நீ மட்டும் உன்னுடைய அலங்காரத்தை நீ ஏற்றுக்கொள்ளலையா? ஏலப்பண்டிகை நடத்துகிறாங்க, உனக்கு என்ன குறைஞ்சி போகுது? அங்கே எல்லாவட்டையும் எல்லா துட்டு தான் இருக்க போகுது. ஒரே நாள் அங்கே நீதி வந்துருமா? கிடையாது. ஏலப்பண்டிகை நடத்த வேண்டும். அந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். யார் இல்லை நீ சொன்னா? சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு என்னதெல்லாமோ பேசிகிட்டு இருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிடையாது. எல்லாமே பைபிள் படி பார்க்கணும். ஒரு ஏலப்படுத்தி நடக்கும்போது அந்த காலத்தில் ஆண்டவர் சேர்ப்பின் மண்டியை ஆசரிப்பாயாக ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சதுயா. அங்கே ஒருத்தன் ஏழை பார்த்துக்கிட்டு இருக்கானா, ஏழையாக தான் இருப்பா, அதனால அவங்க ஒன்று சேர்ந்துருவானா? இவன் அவங்க துட்டை கொண்டு கொடுத்துருவானா? இல்லை பிரசங்கம் பண்ணுற நீ கொண்டு கொடுத்துருவியா? உன்கிட்ட கோடிக்கணக்கில் துட்டு இருக்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? யாருக்கு கொடுத்துட்டா? நீ ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 300 பணத்துக்கு அதிகமாக விற்று செலவு பண்ணலாமே, அந்த கமாண்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு வேதத்திலே நிறைய கமாண்டுகள் இருக்குது. எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நியாயப்படி பார்த்தா கரெக்டு இந்த அம்மா செஞ்சது கரெக்டுன்னு ஆண்டவர் ஒத்துக்கிட்டார். நிறைய காரியங்களை ஆண்டருடைய மகிமைக்காக
நிறைய காரியங்களை ஈடுபடுகிறது முன்னோர்கள் கொண்டு வந்தாருங்க ஐயா. அந்த காலத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. சேர்ப்பின் மடிகை அந்த காலத்தில் இருக்கியா, அது நடக்கக்கூடாது, அதில் ஏலம் விடக்கூடாது. யார் சொல்கிறது? எல்லா காரியமும் நடக்க வேண்டும். திட்டமும் தெளிவுமாக வேதத்தை வெட்டி பேசுகிறோம். நிறைய காரியங்கள் இன்னும் முரண்பாடான கருத்துக்களை லீடிங்கில் இருக்கவங்க பேசணும்னு எனக்கு ஒன்றும் ஆகி போகிறதில்ல. பைபிள் படி இப்போ பேசுங்க ஐயா. பைபிள் படி பேசினா பார்த்தா ஏல பண்டிகை எடுக்கணும், ஏலத்தில் எடுக்கணும், அந்த பணம் சர்ச்சை கட்டணும்னு அவங்க பைக்குள்ளே போடுறான். அந்த பணத்தெல்லாம் கணக்கு இருக்குயா. அடுத்த ஊரில் ஒரு சர்ச்சை கட்டுறான்யா. சும்மா போய் ஒருத்தன் போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்க முடியுமா? ஏலத்தில் எடுக்கிறான், கொடுக்குறான். அதில் என்ன தப்பு இருக்குது? நான் வேதத்தின்படி தான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிறார், இந்த பணத்தை வீணாக ஏன் செலவழிப்பான்? ஆண்டவர் சொன்னார், செலவு பண்ணட்டு என்று சொன்னார். இன்றைக்கு கூட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் எது வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, வேறு எதுக்காகவும் கிடையாது. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நீங்கள் வைங்க, எதுனாலும் செய்யுங்க. எல்லாமே ஒரு பங்கு தான் ஐயா. ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க, நகை போடுறாங்க, அது எல்லாமே வேதத்தில் இருக்குது. நகை போடுறாங்க, அந்த திராணிக்கைப்போ அவங்கவுங்க பண்ணிக்கிடுறாங்க. அதுக்காக என் பெண்ணை நீங்கள் கட்டிடுங்க, நகை போட மாட்டேன் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள். நல்லா கவனிக்கணும். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் எந்தெந்த வகையில் கொடுக்க முடியுமோ, எப்படி யாரை தாங்க முடியுமோ, அலங்காரமான காரியங்களுக்கு அலங்காரமானதை செலவு பண்ணுங்கள். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுங்க. எந்தெந்த விதத்தில் உங்களை ஈடுபடுத்த முடியுமோ அந்தந்த வகையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இவள் என்னை நினைவு கூறும்படி செய்தால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பண்டிகைலாம் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு பண்டிகையிலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். நான் பிரியமாக ஏற்றுக்கொண்டேன். பவுலோடியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்களிடத்தில் வந்த காணிக்கையை நான் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டேன். அவங்க என்ன கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி. சில இடத்துல பிஷப் வர்றாரு, எல்லாரும் ஊர் மக்கள்லாம் திரண்டு வர வைக்கிறாங்க, பேண்ட் இதெல்லாம் போட்டு வர வைக்கிறாங்க. நீ அங்கே பார்க்குற கண்ணோட்டம் வேறு. நான் பார்க்குறேன், அது ஆண்டவருடைய பிள்ளை. அந்த பிஷப் அங்கே ஏறி வர்றாரு, அவருக்கு வரவேற்பு, இயேசுவுக்கு வரவேற்பு கொடுக்குறாயா. நீ பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தானா இயேசுவை பாரியா. அந்த பிஷப் வர்றாருன்னா அங்கே இயேசு வர்றாரு, நாங்கள் பார்க்குறோம். இயேசுனுடைய பிரதிநிதி வராரு, அப்போ அவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்குறோம், அந்த மரியாதையை கொடுக்குறோம். அவர் எப்படி இருந்தாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அவர் இயேசுனுடைய பிரதிநிதியாக வராரு, அதுக்கு நம்ம மரியாதையை கொடுக்குறோம். ஊர் வெளியே நிப்பாட்டி வைக்கிறோம், அந்த ஊரே திரண்டு இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் கெடுத்து விட்டு இதில் ஏதாவது 2ஆவது பண்ணிக்கிட்டு இவர் ஒரு ஏதாவது இங்கே பைபிளில் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கிடையாதுயா. பைபிளை ஃபுல்லாக படிங்கய்யா. பைபிளை ஃபுல்லாக படி. உனக்கு எப்படியோ அது மற்றவனுக்கு, உனக்கு எது செய்யப்படுமோ அது மற்றவர்களுக்கும் செய்யப்படும். ஆகவே நீ ஒரு நூலிலேயே பிடித்து கொண்டு ஏகப்பட்ட பேரை அதில் என்ன செய்யுது, விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகக்கூடாதுயா. வழி விலகி போகிறதுக்கு உன்னுடைய பிரசங்கமோ ஒன்றே ஆண்டவர் அதுக்காக நியமிக்கலை. செய்கிறவங்க செய்யட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இவளை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், இவள் என்னிடத்திலே நற்கிரியைகளை செய்திருக்கலாம்னு சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியத்துக்கு மனமும் செலவு பண்ணுங்க. நல்லா ஒரு பண்டிகை வருதா, நல்ல விலையுர்ந்த ட்ரெஸ்ஸுகளை எடுங்க, நல்ல நெக்லஸ் போடுங்க. உனக்கு கொடுக்குறத நீ அனுபவியா, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் இருக்க சொல்லலை. எந்த ஊழியக்காரன் தனக்கு இருக்க ஆசையை கொடுத்துட்டு, எத்தனையோ ஊழியக்காரங்க கிடக்கிறாங்க, எல்லாம் கொடுத்துட்டா இருக்காங்க. அவங்க வர்ற காரில் தான் அவங்க வராங்க, அவங்க இருக்கிற லாட்சியில் தான் அவங்க இருக்கிறாங்க. யாருமே சும்மா பிரசங்கம் வேறு வாழ்க்கை வேறாக வச்சுருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துங்க. எந்தெந்த வகையில் செலவு பண்ண வேண்டும்போது செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் நடக்க கிருபைச்சாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்தின்படி பார்த்தால் எல்லாமே சரியாக வைத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. இவளை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவரே. அவர்கள் அந்த பணத்தை மதிப்பீட்டார்கள் கர்த்தாவே. நீரோ அந்த குணத்தை மதிப்பீட்டீர், அவருடைய உற்சாகத்தை மதிப்பீட்டீர் ஆண்டவரே. அதே மாதிரி எங்களுடைய உற்சாகங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் உமக்காக ஓட கொடுக்க மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தாங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.